2000 ஆண்டுகளாக இருக்கும் மர்மமான நாஸ்கா கோடுகள். இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா? இதற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு விமானத்தில் தெற்கு பெருவின் உயரமான பாலைவன பகுதிக்கு மேலே பறந்து செல்லும் போது பாறைகள் மற்றும் மணல்களின் மந்தமான சூழலில் 2000 ஆண்டு பழமையான பறந்து விரிந்த கோடுகளால் ஆன அமைப்பை காண முடியும். ஆனால் அது யாரால் போடப்பட்டது, எப்படி உருவானது என்பது குறித்த மர்மம் இன்று வரை தொடர்ந்து கொண்டேதான் உள்ளது. தென் அமெரிக்காவில் உள்ள நவீன நகரமான நாஸ்காவிற்கு அருகில் லிமாவிற்கு தென்கிழக்கே 200 மைல் தொலைவில் உள்ள பெருவின் பகுதியில் இந்த கோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 800க்கும் மேற்பட்ட நேர்கோடுகள், 300 வடிவியல் உருவங்கள் மற்றும் 70 விலங்கு மற்றும் தாவர உருவங்கள் இந்த இடத்தில் காணப்படுகின்றன. வானத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே இந்த உருவங்களை அடையாளம் காண முடியும். நேரில் பார்க்கும் போது இந்த கோடுகள் சாதாரணமாகவே காட்சியளிக்கும். இந்த கோடுகளால் ஆன உருவங்களை பயோமார்ப்ஸ் என்று அழைக்கின்றார்கள். சில நேர்கோடுகள் 30 மைல்கள் வரை கூட செல்கின்றன. அதே சமயம் பயோமார்ப்கள் 50 முதல் 1200 அடி நீளம் வரை உள்ளது. சிலந்தி, ஹம்மிங் பேர்ட், கற்றாழை, குரங்கு, திமிங்கிலம், லாமா, வாத்து, பூ, மரம், பள்ளி மற்றும் நாய் போன்ற விலங்குகள் மற்றும் தாவர உருவங்களை இங்கு அதிகம் பார்க்கலாம். இதில் முக்கிய கவனம் பெறும் உருவம் ஒன்று உள்ளது. ஒரு மலையில் ஒரு பக்கம் முழுவதிலும் தி ஆஸ்ட்ரோனட் என்ற புனைப்பெயர் கொண்ட ஒரு மனித உருவம் அமைந்துள்ளது. அவ்வளவு பெரிய உருவத்தை எப்படி உருவாக்கி இருக்க முடியும் என்ற மர்மம் இன்று முழுவதுமாக விளக்கப்படவில்லை. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த கோடுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த நாஸ்கா இன மக்களால் உருவாக்கப்பட்டன என்றும் அவர்கள் கிபி 1 முதல் 700 வரை செழித்து வாழ்ந்தார்கள் என்றும் நாஸ்கா மக்களுக்கு முன்பு வாழ்ந்த சாவின் மற்றும் பரகாஸ் கலாச்சார மனிதர்கள் கூட இந்த கோடுகளை வரைந்திருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். உண்மையில் அந்த உருவங்கள் எப்படி உருவானது என்பது யாருக்கும் தெரியாது. அதுவும் இவ்வளவு பெரிய அளவில் எப்படி மனிதனால் வரைந்திருக்க முடியும் என்பதும் ஸ்கேல் வைத்து போட்டது போல நேராக இந்த கோடுகள் வரையப்பட்டுள்ளன. 1930களில் விமானிகள் கவனித்து சொன்ன பின்னர் தொடங்கிய ஆராய்ச்சி இன்றும் ஒரு முடிவுக்கு வராமல் போய்கொண்டேதான் உள்ளது. மேலும் ஒரு சிலர் ஏலியன்களுக்கு இதோடு தொடர்பிருக்கிறதா என்ற ஆராய்ச்சியை கூட நடத்தியுள்ளார்கள். வருடத்திற்கு வெறும் 20 நிமிடங்கள் மட்டுமே மழை பொழியும் இந்த இடத்தில் எப்படி இந்த உருவங்கள் நிலைத்து நிற்கிறது? மழை வர வேண்டி செய்த சடங்குகளில் ஒன்றா என்ற கண்ணோட்டத்திலும் கூட இங்கு ஆய்வுகள் நடந்து வருகிறது. ஒரு நாள் பெருவை சேர்ந்த தொல்பொருள் ஆய்வாளரான டாரியோ மெஜியா என்பவர் மலைகளின் வழியே சென்று கொண்டிருந்த போது அந்த மலை உச்சியிலிருந்து பெருவின் வறண்ட நிலப்பகுதியை பார்த்துள்ளார். மலையிலிருந்து பார்த்ததால் டோரியோவிற்கு அந்த உருவங்கள் தெரிந்துள்ளன. ஒரு சில ஆய்வாளர்கள் இந்த நாஸ்கா இன மக்களுக்கு ஏலியன்கள் உதவி இருக்க வேண்டும் என்றும் அவர்களின் உதவியோடுதான் நாஸ்கா இன மக்கள் இந்த கோடுகளை வரைந்திருக்க முடியும், விண்வெளியிலிருந்து வரும் ஏலியன்களுக்கு தெரிவதற்காக கூட அவை பெரிதாக வரையப்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் நம் பூமியைச் சேர்ந்த விஷயங்களே இந்த நாஸ்கா கோடுகளில் உள்ளதே தவிர பூமியை தாண்டிய விஷயங்கள் எதுவும் அதில் இடம்பெறவில்லை. பிரமிடாக இருந்தாலும் நாஸ்கா கோடாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க நம் முன்னோர்கள் தொழில்நுட்ப ரீதியாக கடினமான சாதனையை செய்துள்ளார்கள். ஆனால் அதனை எப்படி செய்தார்கள் என்பதே வரலாற்று ரீதியில் பல நாட்களாக உள்ள கேள்வியாக உள்ளது. இப்படி பல ஆய்வுகள் நடத்தப்பட்டாலும் நாஸ்கா இன மக்கள் ஏன் இந்த கோடுகளை உருவாக்கினார்கள் என்பதற்கான சரியான காரணம் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனுடைய மர்மம் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.